விசும்பு திருநாடு. தெளிவு, அது தெளிவு மட்டும்தான் கொடுக்கும் திருநாடு. இது எப்படி இருக்கு? இருள் தருமா ஞானம் அப்படின்னு அஜ்ஞானத்தை மட்டுமே தான் கொடுக்கும் சம்சாரம். ஸ்ரீவைகுண்டம் தெளிவிசும்பு திருநாடு, தெளிந்த ஞானத்தை மட்டுமே கொடுக்கும். அப்படிப்பட்ட தெளிவிசும்பு ஏறல் உற்றால், ஏறுதல் உற்றால் அது கிட்டினால். ஆழ்வாருக்கு இப்போ வாய்ப்பு வந்தாச்சு. ஆழ்வாரை பார்த்து ஆழ்வீர் தேவரீருக்கு இதோ இந்த மார்க்கம் கிட்டி இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற மார்க்கம் அப்படின்னு ஆழ்வார் இடத்துல வந்து சொன்னார்களே என்றால், அப்ப சொல்றார் ஆழ்வார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தெளிவிசும் பெறல் உற்றால் நாவினுள்ளும் உள்ளத்துள்ளும் அமர்ந்த தொடினுள்ளும் நவின்று யாவரும் வந்து வணங்கும் பொழுது திருவாரன் விளை. திருவாரன் திவ்யதேசம் இருக்கே, அது நித்திய சூரிகள் கூட அங்க வந்து எம்பெருமான கை தொட வேண்டும் அப்படின்னு எழுந்தருளுகிறார்கள். அப்படிப்பட்ட திவ்யதேசமானது திருவாரன் விளை. இந்த நித்திய சூரிகள் எப்படி வரார்கள்? நாவினுள்ளும் உள்ளத்துள்ளும் அமைந்த தொடினுள்ளும் மனோவாக்காயம், இந்த 3 தத்துவங்களும் ஒருபடிப்படுத்தப்பட்டதாக இருக்க நித்திய சூரிகளுக்கு. என்ன சொல்லோ அதுக்கு பிறகு அதுக்கு நினைவு வந்து இருக்கும். இந்த நினைவு தகுந்ததாக தான் சொல்லி இருக்கும், சொல்லுக்கு தகுந்ததாக செயல் இருக்கும். மனோவாக்காயங்கள் 3மே ஒருபடிப்பட்டு இருக்கும் நித்திய சூரிகளுக்கு. அப்படிப்பட்ட நித்திய சூரிகள்லாம் வந்து எம்பெருமான கைங்கரியம் பண்றார்கள் இல்லையா? எனக்கு என்ன வேணும்? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், நித்திய சூரியர்களுடன் கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அவ எல்லாருமே இங்க திருவாரன் விலைக்கு வந்தாச்சுன்னா நான் இதுக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம். அந்த ஆழ்வார் சொல்றாரு, என்னால் ஆழ்வார் இந்த மாதிரி இந்த பாதை எனக்கு இருந்தா கூட அந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், திருவாரன் விலையை தான் நான் தேர்ந்தெடுக்க போறேன். கைதோட கூடும்போல் என்னும் என் சிந்தனை என்று என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, திருவாரன் விலையை நான் வந்து சேவிக்க போறேன் அப்படின்னா என் சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு ஆழ்வார் இடத்துல கேள்வி வந்துதான், ஆழ்வீர் அதெல்லாம் சரிதான், பெருமாளை வந்து ஸ்ரீவைகுண்டம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்ப தேவர் முடிவை மாத்திக்க மாட்டீரா அப்படின்னு ஒரு சந்தேகம். மற்றொரு சந்தேகம், சரி தேவரியருக்கு வந்து ஆசை இருக்கு திருவாரனுடைய சேவிக்கும் அப்படின்னு, பெருமாள் வேற விதமா ஆசைப்பட்டாருன்னா தேவரியரை வந்து திருவாரன்விலையில இருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஆசை இருந்ததுன்னா அப்ப தேவரியர் என்ன பண்ணுவீர் அப்படின்னு சந்தேகம் வர, அப்ப இந்த பாட்டை அருளி செய்யறார். சிந்தை மற்றொன்றின் கிடத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும், சிந்தையினால் செய்வ தான் அறியாதன யாதும் ஒன்றில்லை, சிந்தையினால் சொல்லினால் செய்யால் இலத்தேவர் குடுவணங்கும் சிந்தை மகளிர் திருவாரன் விளை உரை கீர்த்தனுக்கு அற்ற பின்னே. சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை, என்னுடைய சிந்தையானது ஸ்ரீவைகுண்டநாதன் பக்கத்துல போகாது, மற்றொன்றின் திறத்தது அல்ல, எம்பெருமான இடத்துல போகாது, ஸ்ரீவைகுண்டநாதன் இடத்துல என்னுடைய சிந்தையானது போகாது. தேவபிரான் அறியும் இப்படின்ற விஷயத்த தேவபிரான் எம்பெருமானுக்கே தெரியும், தேவபிரான் அறிவான் அப்படின்னார். எதுக்கு ஆழ்வாரை பத்தி கேள்வி கேட்க, ஆழ்வார் வந்து பெருமானுக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொல்றார். என்ன பதில் இது? ஆழ்வார் தானே நம்ம கேட்டோம், ஆழ்வீர் நாளைக்கு தேவரீர் முடிவை மாத்திக்க மாட்டேது அப்படின்னு ஆழ்வாரை கேட்டா பெருமாளையே வந்து ஆழ்வார் காட்டி கொடுக்குறார் அப்படின்னா தாற்பயம்னா, நஞ்சியர் ஒரு விதமா சாதிக்கிறார், பிள்ளான் மற்றொரு விதமா சாதிக்கிறார். நஞ்சியை சாதிக்கிறது என்ன என்றால், இன்னைக்கு தேவரீர் வந்து இந்த மாதிரி ஊற்றத்தோட தேவரீர் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நாளைக்கு மாத்திக்க மாட்டீரா அப்படின்னு கேள்வி வர, என்னுடைய ஊற்றம் திருவாரூர் எந்த அளவுக்கு தெரியுமா, அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அது தேவபிரானுக்கு தான் தெரியும், அவ்வளவு ஊற்றம் எனக்கு அப்படின்னு ஒரு பதில். மற்றொரு கேள்வி என்ன பார்த்தோம், நாளைக்கு பெருமாளை வந்து அழ்வீர் திருவாரூரில் இருக்க வேண்டாம், இவர் ஸ்ரீவைகுண்டத்தை எழுந்துட வேணும் அப்படின்னு பெருமாள் ஆட்சின்னு போனா இவர் என்ன பண்ணுவீர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆழ்வார் தீரத்துல. அதுக்கு பதிலாகவும் அது இருக்கு, தேவபிரான் அறியும். பெருமாள் என்ன பண்ணுவார்னா பக்தர்களுடைய ஹிருதயத்தை அனுசந்தித்துதான் புருஷார்த்தத்தை கொடுக்க. எனக்கு திருவாரூரில் ஆசைன்றது பெருமாளுக்கு தெரியும், அவர் அப்போ என்னுடைய திருவுள்ளத்துக்கு என்னுடைய உள்ளத்துக்கு மாறாக அவர் ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்க மாட்டாரு. தேவபிரான் அறியும். சிந்தையினால் செய்வார் தான் அறியாதன மாயங்கள் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய சிந்தையினால மனசால நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடிய மாயங்கள்னா வஞ்சனங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், மனசு ஒன்று வச்சுட்டு இருக்கோம், வெளில பேசுறது விபரீதமா இருக்கும், ஏமாற்றம் அப்படின்றதுனால அதுதான் மனசு ஒன்று வச்சுட்டு வாயால வேற ஒன்று வருதுதான். இதெல்லாம் வெளில இருக்க வரைக்கும் தெரியாது, உள்ள இருக்க பெருமாள் தெரியாதா? அதுதான் ஆழ்வார் சாதிக்கிறார். சிந்தையினால் செய்வார் தான் அறியாதன மாயங்கள் ஒன்றும் இல்லை. பெருமாளுக்கு எல்லாமே தெரியும், ஒருத்தருடைய மனசுல என்ன இருக்குன்னு. அந்த பெருமாளுக்கு என்னுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றது தெரியும். ஆகையினால நான் சொல்றேன், என்னுடைய சிந்தையானது மற்ற எந்த விஷயத்திலையும் போகாது, ஸ்ரீவைகுண்டத்தை கூட நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அதே போலதான் இங்கேயும் அங்க எப்படி மற்றொன்று ஸ்ரீவைகுண்டத்தை தவிர்த்தாரோ நம்ம ஆழ்வார், இங்க ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் என்ன சாதிக்கிறாருன்னா, மற்றொன்றும் வேண்டாம், தொண்டரடிக்கூடிய ஆழ்வார் திருநாமத்தை விட்டு எனக்கு பரவாசுதேவன் திருநாமம் கூட வேண்டாம், மற்றொன்றும் வேண்டாம் அப்படின்னு பரத்வாதிகள் பேரை பட்ட சொல்லுகிறது. ஆதல் ஆதல் அப்படின்னா இது ஒரு வியாக்கியானம். ஆதல் அப்படின்னு சொன்னா இது ஒரு வியாக்கியானம், மேலும் இன்னொரு வியாக்கியானம் சொல்ல போறான். இந்த வியாக்கியானம் என்ன என்றால், புருஷார்த்தாந்தரங்களை பற்ற சொல்லுகிறதாதல். இப்ப நம்மளுடைய நிலைக்கு வந்துட்டார் ஆழ்வார் திருவரங்க பெருமானாரே, நமக்காகவும் பாடணும் இல்லையா,
நம்ம போய் ஆழ்வாரத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது எனக்கு மற்றொன்னும் வேண்டாம் ஆழ்வீர் தேவர் திருவடியே அப்படின்னா நம்மளோட நிலைக்கு சரி நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு சினிமா வேண்டாம், எனக்கு கிரிக்கெட் வேண்டாம் அப்படிதான் நம்ம தவிர்ப்போம். அந்த நிலையிலேயே இந்த திருவரங்க பெருமாள் நிறைய சாதிக்கிறார். மற்ற புருஷார்த்தங்கள்ல எனக்கு தேவை கிடையாது, ஆழ்வார் திருநாமங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்றது புருஷார்த்தாந்தரங்களை பற்றி சொல்லுகிறதாக. மற்றொன்றும் வேண்டா என்று பிரிய ஹிதங்களுக்கு உறுப்பாக வேறொன்றும் வேண்டா என்கிறது. மற்றொன்றும் வேண்டாம் அப்படின்னா என்னன்னா, மற்ற பிரியம் எனக்கு வேண்டாம், மற்ற ஹிதம் எனக்கு வேண்டாம். ஹிதம்னா என்னன்னா, நன்மையை பயக்கக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அதான் ஹிதம். பிரியம்னா தெரியும், எது இஷ்டமோ அதான் பிரியம். லோகத்துல ஒருத்தரை போய் கேட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு நிலைத்து இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோமே, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா, அப்போ கவர்மெண்ட் வேலை எப்படி கிடைக்கும்? இந்த யூபிஎஸ்சியோ ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, பப்ளிக் சர்வீசஸ் எக்ஸாம், அது எழுதினா தானே கிடைக்கும். அப்ப அதுக்கு வேண்டிய சேர்றது அந்த முயற்சி அதெல்லாம் வேண்டாம்னு அர்த்தமா? அப்போ எனக்கு அது மட்டும்தான் வேணும், மற்றதும் வேண்டாம் அப்படின்னா என்ன தள்ளுறார்? எனக்கு வேற பிரியம் எதுவும் கிடையாது அப்படின்னு தள்ளுறார். ஆனா அவருக்கு ஹிதம், அந்த பிரியத்தை கொடுக்கக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒன்று வேண்டி இருக்கு. ஆனா இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆழ்வார் திருநாமம் இருக்கு, அதுவேதான் பிரியம், அதுவேதான் ஹிதம். மற்ற ஒண்ணு வேண்டாம்னா ஒண்ணுமே வேண்டாம், பிரியத்துக்கும் மத்தொன்னு வேண்டாம், ஹிதத்துக்கும் ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு தாற்பயம். மனமே பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான மனசே. மனசே அப்படின்னு விழிக்கிறார் இல்லையா மனச. மனசானது எப்படி இருக்கு அப்படின்னா, மனையவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்ச யோகம். மனசுதான் ரெண்டுத்துக்குமே காரணம். பந்தத்துக்கும் சம்சாரத்துல நாம் கட்டுப்பட்டு திரிகிறோமே அதுக்கும் மனசுதான் காரணம், வெளிவரத்துக்கும் மனசுதான் காரணம். எப்படி? பந்தாய விஷயாசங்கி முக்தியை நிர்விஷயம் மனஹா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல பராசரர் தெரிவிக்கிறார். பந்தமாக நம்ம கட்டி இருக்கிறது எப்படி அப்படின்னா, மனசு விஷயத்துல சங்கம் இருந்ததுன்னா நம்மள பந்திச்சிடும் மனசு. அதே மனசுல நாம் நிர்விஷயத்துவம், விஷயத்திலே சங்கமற்ற தன்மையை நம்ம ஏற்படுத்தினோமே என்றால் நம்ம முக்திக்கு ஆளாகிடுவோம். இந்த கண்ணன் பெருமானும் சொல்றான் 6வது அத்தியாயத்துல, உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம் நாத்மானம் அவசாதையேத்து ஆத்மைவ ஹியாத்மனோ பஞ்சுகு ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா. ஆத்மாவுக்கு ஆத்மாவே தான் பஞ்சு. ஆத்மானா ஜீவாத்மா, மற்றொரு ஆத்மா அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். ஜீவாத்மாவுக்கு மனசே தான் பஞ்சு, ஜீவாத்மாவுக்கு மனசே தான் எதிரி. அந்த மனசை நீ எப்படி நீ பயன்படுத்திக்கிறன்றது உன் கையில இருக்கு. ஆக இங்க என்ன ஆசைப்படுறார் ஆச்சாரியர் அப்படின்னா, இந்த மனசானது பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவானது. நீ பொதுவாகலாம் இருக்காத, மோட்சத்துக்காக மட்டுமே இரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? தொண்டரடிக்கூடிய ஆழ்வார் திருநாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான மனசே அந்த பொதுவான ஆகாரத்தை குலைத்து, பொதுவான ஆகாரம் பந்தத்துக்கும் நீ சரியா இருக்க, மோட்சத்துக்கும் நீ சாதனமாக இருக்க அப்படின்ற அந்த தன்மையை குலைத்து மோட்சத்துக்காக மட்டுமே அப்படின்னு இருக்கணும். அதில் ஒன்றையே என்றும் அனுபவிக்கப்பார். அதன் என்னது? ஒன்றை மட்டுமே அனுபவிக்கணும், பந்தகத்தை விட்டுடணும், மோட்சத்தை அனுபவிக்கணும். அந்த ஒன்று என்னது அப்படின்னா, இங்க பரமாச தேவன்லாம் கிடையாது. இங்க தொண்டரடிக்கூடிய ஆழ்வாருடைய திருநாமம், அதைதான் அனுபவிக்க பார்க்கணும். அது மேல சாதிக்கிறார். அதன் மதிலரங்கர் கச்சினம் மேய்த்த கடலனைக்கு விட்ட திருமாலை பாடிச்சு தொண்டரடி கொடி எம்பெருமான எப்பொழுதும் பேசு என்கிறது. இதைதான் மனசன் எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கணும். மதிலரங்கர் மதில் திருவரங்கத்தானே என்று இவர் பேசும்படி திருமங்கை ஆழ்வார்க்கத்தின் மதிலை இட்டு நிரூபிக்கும்படியான கோயிலை உடையவர். பெரிய பெருமாள் எப்படி சொல்றாருங்க? பெரிய பெருமாளுடைய திருவடிக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய தொண்டரக்கூடிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெருமாள் எப்படிப்பட்டவர்? மதில் அரங்கர், மதிலாலே சூழப்பட்ட அரங்கத்தை கோயிலாக உடையவர். தொண்டரடிக்கூடிய ஆழ்வாரே மேல என்ன பண்றாரு? மதில் திருவரங்கத்தானே பழுதிலா உழுகலாற்று பலசது பேடினார்கள் இழிகுலத்தவர்களேலும் மடியார்களாகிய தொழுநீர் கொடுமின் பொன்மின் என்று நின்னோடு மொக்க வழிபட ஒடினாய் போர் மதில் திருவரங்கத்தானே அப்படின்னு திருவரங்கர், மதில் திருவரங்கர் அப்படின்னு தாமே மேல அருளி செய்றார். மதில் திருமங்கை ஆழ்வார் கட்டின மதில், அத்தைதான் தொண்டரடிக்கூடிய ஆழ்வார் அனுசந்தானம் பண்றார் அப்படின்னு இங்க ஆச்சாரியர் சாதிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் காலத்துல தொண்டரடிக்கூடிய ஆழ்வார் எழுந்தருடைய இருந்தார். சரித்திரம் அப்படிதான் இருக்கு. தொண்டரடிக்கூடிய ஆழ்வாருடைய திருமாளிகையை விட்டுட்டுதான் திருமங்கை ஆழ்வார் மதில கட்டினார் அப்படின்னு சரித்திரமும் இருக்கு. அவங்க 2 ஆழ்வார்களும் சேவிச்சுட்டு இருக்கா அப்படின்றதும் தெரியுது. இது திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார்? ஆயபொன்மாமது சூழ்ந்து அழகார் தென்னரங்கம் என்று அவர் தானும் மறுபடி செய்தார். மதில கட்டின ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர் ஸ்ரீரங்கத்தை திருவரங்கத்தை பாடும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆய பொன் மாமது சூழ் அழகார் தென்னரங்கம் அப்படின்னு அவரும் மதிலை பத்தி அருளி செய்தார். ஆய பொன் மாமதில், ஆய அப்படின்னா தகுந்த அப்படின்னு அர்த்தம். பெரிய பெருமாளுக்கு தகுந்த மதிலாக இருக்கும். பொன்னா ஸ்பிருகணியமான, ஸ்பிருகன் பொன்னா பார்த்தோன்னே
வசீகாரமா பண்றதா, மனசை வந்து வசீகரிக்கிறதா, அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? அது போல மதில் வந்து அழகா இருக்கும். திருவராக இருக்கக்கூடிய மதில் மாமதில் பெருசா மதிலாக இருக்கும். பொன் மாமதில் சூழ் அழகா இருக்கும் அரங்கமே என்று அவர் தாமும் நடி செய்தார். திருக்கடி மதில் சூழ் திருவரங்கத்தா என்னும்படியான அரங்கர். பிரசித்தமான காட்டுது கங்குலும் போகணும் அப்படின்ற இடத்துல திருக்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்யற. இதுல வியாக்கியானத்துல வீட்டுல தென்கொடி மதில் சூழ் அப்படின்றதா, தென் அப்படின்னா 3 சொல்லினான். தென் அப்படின்றது தென்மை அப்படின்னா தார்டியம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த்ன்னு சொல்றோம் இல்லையா? தென்மை ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா என்ன இருக்கு இங்க 2 சாதிக்கிறார் ஆழ்வார். தென் கொடி மதில் சூழ் அப்படின்ற 2 விதத்தால சூழப்பட்டிருக்கு, 2 பொருளாளர், கொடியாலையும் மதிலாலையும். கொடினா துவஜம், பிளாக் சொல்றோம் இல்லையா? துவஜம் அதான் கொடி. அதே போல மதில் திண்மை இருக்கு. இங்க ஸ்ட்ரென்த் அப்படின்றது அது கொடிக்கும் இருக்கு மதிலுக்கும் இருக்கு. 2 விதமான வியாக்கியானம் பண்றா நம்மளே ஆச்சாரியர். இங்க வந்து என்ன எடுக்கிறார், எந்த அர்த்தத்தை எடுக்கிறார் அப்படின்னா திண்மையான மதுரை உடைய அப்படின்னு அர்த்தத்தில் தான் எடுக்கிறார். திருக்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தா என்னும்படியான அரங்கர். கச்சினம் மேத்த கடலனைக்கு உற்ற திருநாளை பாடும். அதாவது கச்சினம் மேத்த எந்தை கடலனை என்று உபக்கிரமித்து மழை கண்டு வரமுனைந்து மைந்தனே என்றும் வலுவடன் தவளமாட மதுரமான நகரம் தன்னுள் தவளமாய் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாறி தொழுவத் கொண்டாய் பொன்சியற் சுந்தரடி பொடி சொல் என்றும் அவதாரத்தோடைய கூட அரங்கமாறி அனுசந்தித்து தலை கட்டிற்று. ஒரு சந்தேகம் வருது. கண்ணியன் என்ன இருக்கு? கச்சினம் மேய்த்த கடலனை கீழ் திருமாலையை பாடினார் அப்படின்னு இருக்கு. கச்சினம் மேய்த்தான் யாரு? கண்டுகளை மேய்த்தது கண்ணன் தானே. அவன் திருவடிகளையா திருமாலையை பாடினார். திருமாலை தொண்டரடிப்புடியாழ்வாருடைய ஏற்றமே என்ன? அவர் பெரிய பெருமாளை விட்டுட்டு வேற யாரையுமே பாட மாட்டார். பெரிய பெருமாளுக்காகவே அத்துக்கு இருந்தவர் தொண்டரடிப்புடியாழ்வார் அப்படின்னு தான் அவருடைய ஏற்றம். கண்ணனுக்கு பாட்டு பாடினாரா அப்படின்னா அந்த கண்ணன் தான் அரங்கமால் அப்படின்றத ஆதியில சொல்றார், மத்தியத்திலும் சொல்றார், அந்தத்திலும் சொல்றார். ஆதியில என்ன பண்ணார்? கச்சினம் மேய்த்த எந்த கடலினை பெரிய பெருமாளை பாடும்போது அந்த பெரிய பெருமாள் திருவடிகளை பற்றுங்கன்னு நமக்கு உபதேசம் பண்றார். பெரிய பெருமாள் எப்படி வர்ணிக்கிறார்? கச்சினம் மேய்த்த எந்தை அப்படின்னு கண்ணனாக பெரிய பெருமாளை வர்ணிக்கிறார். அதே போல மழை கொண்டு வரைமுனைந்து மைந்தனே என்று கோவர்தன உத்தாரணம் பண்ணினவனே அப்படின்னார் பெரிய பெருமாளை பார்த்து. அதே போல கடைசியிலும் மலவெடும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணன், ஏற கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டார் பெரிய பெருமாள். ஆக பெரிய பெருமாள் தான் வந்து கண்ணன். கண்ணன் பெரிய பெருமாள் 2 பேரும் ஒண்ணுதான். அது எப்படி அவதாரத்தையும் விபவத்தையும் சேர்க்கலாமா? கண்ணன் விபவ அவதாரமாச்சு, பெரிய பெருமாள் அர்ச்சாவதாரமாச்சு அப்படின்னா அதிலே தேங்கின மடு வேறு அர்ச்சாவதாரம். அதிலே தேங்கின மடு அப்படின்றார். இது ஸ்ரீவச்சன பூஷணத்துல வரக்கூடிய ஒரு சூத்திரத்தினுடைய ஒரு பகுதி. ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிரபத்தியினுடைய ஏற்றத்தை சாதிச்சுட்டு தொழிலோகாச்சாரியர். அந்த பிரபத்தி எங்க பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறதுல சுலபமான இடம் எதுவோ அங்கதான் பிரபத்தி பண்ணலாம். எது சுலபமான இடம் அப்படின்னா அர்ச்சாவதாரம் தான் இருக்கிறதே சுலபமான இடம். அர்ச்சாவதாரம் தான் 5 நிலைகளுக்குள்ள சுலபமான இடம் அப்படின்றத ஒரு உதாரணம் மூலமாக தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதாவது தொழிலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். 5 நிலைகள் அப்படின்றதுலாம் அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பரவியூகாதி 5 நிலைகள். அதுல வந்து எப்படி அர்ச்சாவதாரம் தான் சுலபம் என்றால் பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம், ஆவரண ஜலம் போலே பரத்வம், பார்க்கடல் போலே வியூகம், பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மதுக்கள் போலே அர்ச்சாவதாரம் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை அமைக்கிறார் தொழிலோகாச்சாரியர். பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம். ஜலம் வேணும், நமக்கு தாகம் இருக்கு, தட்டத்தை பானம் பண்ணணும், சாப்பிடணும், தாகம் தீரும். சரி, எங்க போகலாம் அப்படின்னா இப்போ கால் கீழே இருக்கு அப்படியே எடுத்துக்க முடியுமா? பூகத ஜலம் போலே ஒண்ணு இப்ப போர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, போர் தண்ணி வேணா கிணறு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. கிணறு கல்லினாதான் அதுக்கு வந்து ஜலத்தை எடுத்துக்க முடியும். கால்கடியே ஜலம் இருக்கு, அதை எடுத்து பருக முடியுமா? முடியாது இல்லையா? அதே போலதான் அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமி பெருமாள் எங்க இருக்கார்? பக்கத்திலேயே இருக்கார், ஹிருதயத்திலேயே இருக்கார். அனுபவிக்கலாமா? முடியாது. அது யோகிகளுக்கு தான் முடியும். அது போல அந்தர்யாமி ஆயிட்டார். பூகத ஜலம் போலே அந்தர்யாமி ஆயிட்டார். ஆவரண ஜலம் போலே பரத்வம். ஆவரண ஜலம், இந்த அண்ட பித்தி அப்படின்னு சொல்லுவார்கள். 17 உலகங்களையும் மூடக்கூடிய ஒரு அண்டம் இருக்கு. அதுக்கு அதை சுத்தி ஆவரண ஜலம் இருக்கு. அந்த ஜலத்தை சாப்பிட்டுக்கோங்க, நிறைய இருக்கு. அது சாப்பிட்டுக்கோங்க முடியுமா? அது போலதான் பரத்வம், எங்கேயோ இருக்கு பரத்வம் அப்படின்றது. ஆவரண ஜலம் போல பரத்வம். பார்க்கடல் போலே வியூகம் அப்படின்றது. இந்த பார்க்கடல் வந்து நமக்கு எட்டாதது அப்படின்றது கிடையாது. மயர்வர மதிரம் பெற்றவரவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாலாடி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் அப்படின்னார். நீ பார்க்கடல் படுத்துன்னு இருக்கு, அந்த பண்பு இருக்கு இல்லையா, அதை நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னு அவரே முடிச்சுட்டார். அவரே பார்த்தான்னு கூட சொல்லல, வெறும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். ஆனா அந்த நம்மாழ்வார் கண்டு கேட்டுட்டு மோந்தன் உடலும் 5 கண்ட இன்பம் பெரிவரை அளவில்லா சிற்றின்பம்
உண்டடியால் திருமகன் நீமே நிலா நிற்ப கண்ட சதிரு கண்டு அப்படின்னார். ஸ்ரீவைகுண்டநாதன ஆழ்வார் கண்டார். மனம் என்கிற கண்ணாலே அந்த ஸ்ரீவைகுண்டநாதனை கண்டார், மேலும் காணவும் போகிறார். பார்க்கடல் விஷயத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மாழ்வாரு பாலாடி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் அப்படின்ட்டார். வெறும் கேட்டேன் அப்படின்ட்டார். அவ ஆழ்வாரே வெறும் கேட்டுதான் தெரிஞ்சுட்டார். நம்ம எங்க போய் பெருமாளை சேவிச்சு நம்ம எங்க கைங்கரியம் பண்றது? ஆக அது பார்க்கடல் போல வியூகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருக்காறு போல விபவங்கள். பெருக்காறு நல்ல ஆறு வருது. இப்ப கூட காவேரி நல்லா சமிருதமா ஓடின்னு இருக்கு. இப்ப நல்லா ஜலபானம் பண்ணலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? பத்தி போயிடும் இல்லையா? அப்ப அவங்க போய் ஜலபானம் பண்ண முடியாது இல்லையா? அது போலதான் அவதாரங்கள் அந்த காலத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கைங்கரியத்தை கொடுத்து உதவி இருக்கும். நமக்கு உதவாது இல்லையா? அந்த அர்ச்சா இது ஆனது அவதாரங்கள் ஆனது. ஆனால் அதிலே தேங்கின மடுக்கள் போல அர்ச்சாவதாரம். அதிலே தேங்கினா அந்த பெருக்காறு இருக்கு இல்லையா? அந்த பெருக்காறுனால அப்புறம் குளம் வெட்டி வச்சிருப்பா. மதகுகள் வழியா அதை என்ன பண்ணுவான்னா, கால்வாய் வழியா இந்த பெருக்காறு ஜலத்தை குளத்துல வந்து தேங்கும்படியாக பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அது அங்கேயேதான் இருக்கும் வருஷம் பூரா. அது எப்போ நம்ம வேண்டும் போது நம்ம எடுத்து பானம் பண்ணிக்கலாம் இல்லையா? அது போலதான் அவதாரம் ஆகிற பெருக்காறு அர்ச்சாவதாரம் அப்படின்ற மடுல வந்து தேங்க அந்த அர்ச்சாவதாரத்தை இன்னைக்கும் நம்ம நித்தியமாக சேவிச்சுட்டு இருக்கோம். அது அர்ச்சாவதாரம்னா என்னது? அவதாரத்தினுடைய விட்டு போன பகுதி தான். அதனால அர்ச்சாவதாரத்துக்கும் அவதாரத்துக்கும் விபவாவதாரத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. ஆகையினால கண்ணன் தான் அரங்கன் அப்படின்னார். விக்கிரக ஏகதேசமான திருவடிகளை சொன்னது விக்கிரகத்துக்கும் உபலட்சணம். என்ன பண்ணார்? தனியல்ல கச்சிதமேத்த கடலணை கீழ் அப்படின்னார். திருவடிகளுக்கு அப்படின்னார். வெறும் திருவடிகள் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வெறும் திருவடிகள் அப்படின்னு வச்சுக்க கூடாது. முழு திருமேனியும் தாத்பரியம், அழகிய பைம்போன் இத்தியாதி. இங்கதான் என்ன பண்ணுவாங்க ஆச்சாரியெல்லாம் அங்கங்க நிறைய பிரமாணங்களை சிறவி சாதிச்சிருவாங்க. எந்த அபிப்பிராயத்துல சாதிக்கிறா அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சிதான் நம்ம பார்க்க வேண்டியது. அழகிய பைம்போன் அப்படின்ட்டு இந்த பிரமாணத்தை எதுக்காக எடுக்கிறார் அப்படின்னா, இது பெரியாழ்வார் திருமொழியில வரக்கூடிய பாட்டு. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கடனெங்கும் மார்பா மழக்கண்டினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமலையீர் வந்து காணீரே என்று எம்பெருமானுடைய திருவடிகளை வர்ணிக்க பார்த்தது. அதாவது உடல்களை வந்து காணீரேன்னு கடைசி முதல் பத்தினுடைய 2வது பதிவு சீத கடவுள் அமுதன்ன தேவகி. அதுல என்ன பண்றாருன்னா, திருப்பாத கேசத்தை தென்குருவை பட்டன் அப்படின்னு முடிக்கிறார். திருப்பாதத்தை தொடங்கி திருக்கேசம் திருக்குறள் அளவாக ஒவ்வொரு அவயவத்தையும் எம்பெருமானுடைய கண்ணன் பெருமானுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் மறுபடி செய்கிறார் ஆழ்வார். அதுல திருக்குறள்கள் வந்து காணீரே குவிமலையீர் வந்து காணீரே அப்படின்னு திருக்குறளை பத்தின பாட்டும் தான் இது. ஆனா வெறும் குடலை பத்தி மட்டும் பாடாமல் திருக்கடல்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை பத்தியும் இந்த பாட்டுல ஆழ்வார் அருளி செய்கிறார். முன்பாகத்துல வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை பத்தி பிரஸ்தாபம் இருக்கு. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு எம்பெருமான் பசு மேய்க்கிறான் இல்லையா? எப்படி போறான் அப்படின்னா, அழகிய பைம்பொன்னின் கோல். கோல்னா குச்சி. அந்த குச்சி எப்படி இருக்கு? அழகா இருக்கு. பொன்னால ஆக்கப்பட்டிருக்கலாம். பைம்பொன் நல்ல பசும் பொன்னால் ஆக்கப்பட்ட கோல். அதைதான் எம்பெருமான் கொண்டு போறான். அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்து. திருவடியில 2 ஆபரணம் சாத்தின்னு இருக்கான். கடல் வீரக்கடல் அப்படின்னு சொல்லுவா. அதே போல சதங்கை சிலம்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த சதங்கை அது 2த்தையும் எம்பெருமான் சாத்தின்னு இருக்கான். சாத்தின்னு நடக்கிறானா, மேய்க்கும் போது நடக்கிறான், ஓடுறான். அப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா, கலந்து எங்கும் ஆர்ப்பா. 2 ஆபரணங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்கிறது. அதனால ஓசை வருது. கலந்து எங்கும் ஆர்ப்பா மழக்கன்றினங்கள் மறித்து திரிவான். மழக்கன்றினங்கள் இளங்கன்றுகள் அதெல்லாம் மறித்து தடை செய்து மடக்கி அப்படி எம்பெருமான் வந்து மெய்க்கிறான் பசு மாட்டுக்களை அப்படின்னு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்ணன் பெருமான் திருவடிகள்ல வீரக்கடல் சதங்கை அப்படின்ற ஆபரணம் இருக்கு. இது ஒரு அடையாளம். அதே போல கட்டியம் மெய்த்த எந்தை கடலனை என்னும் ஆகாரம் தோற்றி இருக்கும். எப்படி பெரிய பெருமானை சேவிச்சா இந்த பெருமான் தான் எனக்கு கண்ணனா வந்து மாடுதான் மேய்ச்சார் அப்படின்னு அந்த ஆகாரம் வடிவிலே நமக்கு வந்து தோற்றுமா? எப்படி அது என்றால், இந்த ஆகாரம் அதாவது கண்டின் போன சிறுகுட்ட செங்கமல அடியும் விரும்பி உன் கண்கள் சிவந்தாய செஞ்சிட்டான் நீ எம்பிரான் என்று வடிவிலே தொடை கொள்ளலாம்படி இருக்கும். வடிவ கண்டாலே தொடை கொள்ளலாம்படி. தொடை கொள்றது அப்படின்னா கிரகிக்கிறது அப்படின்னு சொல்லுவான். அவர் வடிவத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப ஒருத்தர் வந்து ரொம்ப உஜ்வலமா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே, அவர் பார்த்துனே தெரிஞ்சிடும். இவர் வேதாத்தியனம் பண்ணியிருக்காரு, நிறைய வாசிச்சிருக்காரு, சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்காரு, வைராகியம் இருந்தால் தான் இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு வடிவிலே நம்ம துடை கொள்ளறோம். வடிவை பார்த்தே கிரகிக்கிறோம் அவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு. அது மாதிரி பெரிய பெருமாளை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இவர் தான் கண்ணனா அன்னைக்கு வந்து மாடு மேய்த்தார் அப்படின்னு. என்ன காட்டி கொடுக்கறது வடிவில் அப்படின்னா, கண்ணன் பெருமான் என்ன ஆயிருக்குன்னா, அவனுக்கு கண்டின் பின் போனே சிறுகுட்ட செங்கலம் அடியும் எதுவும் அப்படின்னு எதுவும் பெரியாழ்வார் திருமொழியில பாட்டு. கடியாக்குடில் அணி வேங்கடவா கரும்போரேரே நீ உகக்கும் குடையும் செருக்கும் குடலும் தெரிவிக்க கொள்ளாதே போனாய் மாறே கடிய வெண்கானடை போன சிறுகுட்ட செங்கமல அடியும் விரும்பி
உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் கடியார்புடில் அணிவங்கடவா. நல்ல பரிமளம் மிக்க திருமலை திருவேங்கடமுடையானே கடியார்புடில் அணி வெங்கடவா. கரும் போர் ஏறு கருமையான கருத்த போர் ஏறு ரிஷபத்தை போல காழமான போல இருக்கக்கூடியவனே கரும்போர் ஏறு. யூகக்கும் குடையும் செருப்பும் குடலும் தருவிக்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச சில பதார்த்தங்கள்லாம் இருந்தது. குடல், அதாவது நியூகக்கும் குடை, உனக்கு குடை ஆத்தப்ப வருஷ வாரணம் அப்படின்னு, அதாவது மழைக்கும் அதே போல வெயிலுக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஆத்தப்பம், அதாவது இந்த குடை இருக்கு இல்லையா, ஆத்தப்ப வாரணமாக இருக்கக்கூடிய குடை, அதை கொடுக்க வந்தா யசோதை பிராட்டி. ஈவுக்கும் குடையும் செருப்பும், எம்பெருமான் திருவடிகளை முள்ளாம் படக்கூடாது அப்படின்றதுக்காக செருப்பு. அதே போல குடல், புல்லாங்குடலாம் கொடுக்க வந்தா. ஆனா எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, பொல்லாதே போனாய் மாலே மாலே வியாமோகனே, என் வியாமோகத்தை உடையவனே, பசுக்கன்றுகளை மேய்க்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசை எம்பெருமானுக்கு. அவன் என்ன பண்ணான்னா, தாயார் கொண்டு வந்து கொடுக்க யசோதை பிராட்டியார், இவன் கொல்லாமலே போயிட்டான், எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். பொல்லாதே போனாய் மாலே, இதனால என்ன ஆச்சு, சிறு குட்ட செங்கமல அடியும் வெதும்பி. நீயும் சிறு குட்டன், சின்ன பையன் நீ, அப்போ உன்னுடைய எவ்வளவு மென்மையா இருக்கும் உன்னுடைய திருவடிகள்லாம், அது போய் காட்டுல மேய்ந்தது. என்னாச்சு, செங்கமல அடியும் வெதும்பி வெதும்பி போயிடுது. அந்த வெயில்ல இப்படி வெதும்பி போயிருக்கு உன்னுடைய திருவடிகளானது. வெதும்பி போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, உன் கண்கள் சிவந்தாய், கால உஷ்ணம் ஏறிதுன்னா கண் சிவந்துடும். அதனால உன்னுடைய கண்ணிலே தெரியுது இவ்வளவு சிவப்பா இருக்கு உன்னுடைய கண்ணு அப்படின்னு. வெறும் கால உஷ்ணம் ஏறி கண்ணு சிவந்ததுன்றது மட்டும் கிடையாது, அந்த கண்ணைய ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்கான் கண்ணன் பெருமான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாடுகள் போய் மேய்க்க விடணும், மேய்ச்சல் நிலம் எது அப்படின்னு முதல்ல ஆராயணும், அதுக்கு நல்லா வீழ்ச்சி பார்க்கணும் எது சரியான இடமா இருக்கு அப்படின்னு. அங்க கொஞ்சம் கண்ணுக்கு சிரமம். அதுக்கப்புறம் ஏதாவது துஷ்ட மிருகங்கள்லாம் எங்கேயாவது மாடை கன்றுகள்லாம் நாங்க சாப்பிட போகுது அப்படின்னு அது மாதிரி பார்த்துட்டு இருக்கணும், எங்கேயாவது துஷ்ட மிருகங்கள்லாம் எங்கேயாவது வருதா அப்படின்னு. அதுக்கப்புறம் முக்கியமா அந்த மாடு ஒழுங்கா கன்று ஒழுங்கா சாப்பிட்டுதா இல்லையா அப்படின்னு அந்த கண்ணுலயே தெரியும். மேய்க்கிறதுக்காக தானே கண்ணன் எம்பெருமான் ஆக்ஷன் போறான், அது ஒழுங்கா புள்ளெல்லாம் சாப்பிட்டுதா இல்லையா அப்படின்னு அந்த கண்ணை வச்சே பார்த்துக்கலாம். அதுக்கும் எம்பெருமான் கண்ணை நல்லா வீழ்ச்சி பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் பண்ணதுனால ரொம்ப டயர்டா இருக்கு, ஆயாசம் இருக்கு எம்பெருமான் திருக்கண்களுக்கு. அதனாலே எம்பெருமான திருக்கண்களானது சிவந்தது. இப்படி சிவந்ததான எம்பெருமான் திருக்கண்கள் இருக்கா, பெரிய பெருமான திருவடிகள் அந்த திருக்கண்களும் சிவந்து இருக்கா. ஆழ்வார் தெரிஞ்சுட்டு இந்த எம்பெருமான் தான் கண்ணனாக இந்த பசுக்கன்றுகள்லாம் மெய்த்தான் அப்படின்னு அடையாளம் ஆயிடுச்சு. ஆக திருவடிகள் சிவந்தது, கண்கள் சிவந்தது. இதனால ஆழ்வார் என்ன கண்டுபிடிச்சிட்டார், கண்ணடிப்படி ஆழ்வார், எம்பெருமான் தான் கண்ணன், பெரிய பெருமான் தான் நீ கண்ணனா கண்ணனா போயிட்டு எல்லாத்தையும் மேய்ச்சான் பசுக்கடலாம் அப்படின்னு ஆழ்வார் அடையாளம் கண்டுட்டார். அதே போல நேர பாட்டே இருக்கு, பெரிய பெருமாள் தான் கண்டுகளெல்லாம் மெய்த்தார் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். காவிரி தென்னரங்கம் மன்னியசீர் மதுசூதனா உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலை ஊட்டி உருப்படுத்த. காவிரி தென்னரங்கமேய, தென்னரங்கத்துல மன்னிய எம்பெருமானே நீதான், உன்னதான் அன்னைக்கு அனுப்பிச்சிட்டேன், எங்க பசுக்கடலாம் மேய்க்கிறதுக்கு உன்னதான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு நேர பெரிய பெருமாள் தான் மேய்ச்சதா ஆழ்வார் சாதிக்கிறார். அதே போல காவிரி தென்னரங்கம் பண்பவன் செய்த கீரீடை, இதுவும் பெரியாழ்வார் திருமொழி தான். இந்த கிரீடையெல்லாம் யார் பண்ணது, கண்ண சேஷ்டித்தங்கள், கண்ணன் பண்ண சேஷ்டித்தங்கள் யார் அப்படின்னா கண்ணன் சொல்லல, பெரிய பெருமாள் பண்ணது அப்படின்னார் என்று விதை பட்டபிரான் நொடி செய்தது. வண்டினங்கள் ஆலிக்கும் சோலை அரங்க தரவணையான் காலிப்பின் போன கடல் என்ன கடவதிலே. இது என்ன பாட்டு அப்படின்னு தெரியல, புத்தூர் சுவாமிக்கும் என்ன செய்யுள் இது அப்படின்னு விளக்கல. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, ஏதோ ஆச்சாரியர் சாதிச்ச செய்யுளா இருக்கணும். இது என்ன பண்றது அப்படின்னா, பெரிய பெருமாள் தான் கண்ணனாக காலிப்பின் போனார் அப்படின்றத இது பிரமாணமாக இருக்கிறார்கள். திருக்கைகளை கண்டவாறு, இது வரைக்கும் என்ன ஆச்சு, திருவடிகளை கண்டா கண்ணன் தான் அப்படின்னு அடையாளம் கண்டுக்க முடியும். திருக்கைகளை கண்டவாறு என்ன ஆகுது, மழை கண்டு வரைமுனையெங்கும் அப்படின்னார். தொண்டடிப்படியாக பெரிய பெருமான பத்தி பாடியிருக்கிறவர் திருக்கைகளை கண்ட உடனே இந்த கைதான் அன்னைக்கு கோவர்தன உத்தரணம் பண்ணிச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சின்றார்னா, கொடியேறு செந்தாமரை கைவிரலா இருக்கும். பெரியாழ்வார் திருமொழியில கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிச்சில வடிவேறு திருவிகள் முந்துமிலா மணிவண்ணன் மலையும் ஓர் சம்பிரதம் அப்படின்னார். கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள், இந்த திருக்கை இருக்கு, அதுல கொடினா ஏறி இருக்கான், கொடினா துவஜம். அது என்ன சொல்லுவானா, உத்தம புருஷனா இருந்தா கையில சில லாஞ்சனங்கள் இருக்கும், லட்சணங்கள்லாம் இருக்குமா, பத்மம், பத்மரேகை, சங்கரேகை, அதே போல துவஜம், இதெல்லாம் கைகள் அப்படியே தெரியுமா, அதான் உத்தம புருஷனுக்கு லட்சணம். எம்பெருமானுடைய திருக்கை இந்த மாதிரிதான் இருந்தது, கொடியேறிய செந்தாமரையா இருந்தது. அந்த திருக்கையை கொண்டு எம்பெருமான் கோவர்தன உத்தரணம் பண்ணலாம். அந்த திருக்கையானது 7 நாள் அப்பேற்பட்ட மலையை பிடித்தும் கூட அது வாட்டமே வரலையா அந்த திருக்கைகளுக்கு. கொடியேறு செந்தாமரை கைவீரல்கள் கோலமும் அழிந்தில வாடிச்சில, அந்த திருவீரல்கள் இருக்கு இல்லையா, அதோடைய கோலம் அழகு அது குறையவே இல்லை, வாட்டமும் வரல அந்த திருக்கைகளுக்கு. கொடியேறு செந்தாமரை கைவீரல்கள் கோலமும் அழிந்தில வாடிச்சில வடிவேறு திருவிதில் நொந்துமில்ல.
எம்பெருமானுடைய திருவுருதி இருக்கு இல்லையா, நகங்கள், அதுக்கெல்லாம் ஒரு நோவும் வரல. 7 நாள் அப்பேற்பட்ட மலையை தாங்கியும் கூட எம்பெருமானுக்கு ஒரு நோவும் வரல. இதெல்லாம் பார்த்த ஆழ்வார் சொல்றார், மணிவண்ணன் மலையும் ஓர் சம்பிரதம் அப்படின்னார். சம்பிரதம் அப்படின்னா இந்திரஜாலம் அப்படின்னு அர்த்தம். மாயை, கண் தோற்றம், இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மேஜிக் அப்படின்னார் ஆழ்வார். உண்மையாவே பெருமாள் மலையை தூக்கலையா அப்படின்னு கேள்வி வந்தது. என்ன தாத்பரியம் அப்படின்னா, வேற யாராவது தூக்க முடியாது, யாராலையும் தூக்க இருந்தா கூட 7 நாள் இப்படி வாட்டமே இல்லாம இருக்க முடியுமா, அப்படின்னா மேஜிக்கா அப்படின்னு கேட்கிறார். தாத்பரியம் என்னன்னா, அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்முடைய திருக்கை, அழகழியாத திருக்கை. அந்த திருக்கை எங்க சேவிக்கிறார்? இப்போ பொங்கலடிப்படி ஆழ்வார் பெரிய பெருமாள் திருக்கையாக சேவிக்கிறார். சேவிச்சுடனே பாடுற மழை கண்டு வரைமுனைந்து மைந்தனே முதல் ஆறேன்னு பெரிய பெருமாளை பார்த்து போறார் கண்ணனாக. ஆக இது தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னார். நம்மாழ்வாரும் அப்படிதானே பண்ணார். குன்றையந்தி கூந்தலை காத்தவன் அப்படின்னு யார் சொன்னார்? பங்குரும் பகலும் அப்படின்ற 7:2 பெரிய பெருமாள் கூட்டினார் பாட்டுல. குன்றையந்தி கூந்தலை காத்தவன் மகிழ்ந்தோடும் ஆளுநரை வெவ்வுயிருக்கு மஞ்சன மன்னனே. பாட்டினுடைய ஆரம்பம் வந்து கொழுந்து மாணவர்களுக்கு என்னும் குன்றையந்தி கூந்தலை காத்தவன் என்னும். குன்றையந்தி கூந்தலை காத்தவன் பெரிய பெருமாள் சொன்னார். அதே போல திருமங்காளர் என்ன பண்ணார்? ஆயனா என்று குன்றமன் எடுத்தான் அரங்கமாநகரம் இருந்தானே, இவன் தான் குன்றத்தை எடுத்தான் அப்படின்னார். இவன் பெரிய பெருமாள் தான் கண்ணன். திருமுக மண்டலத்தை கண்டவாறு வெண்ணையுண்டமாயும் என்று கவ்ய சேவை பண்ணின ஆக்காரம் தோற்றி இருக்கும். திருமுகத்தை கண்டோன்னு என்றால் இவன் தான் வெண்ணெய் உண்டான், அமலநாதிபீரான பிரசித்த பாட்டு, இவன் தான் வெண்ணெய் உண்டான், பெரிய பெருமாள் தான் கண்ணனாக இருந்து வெண்ணெய் உண்டார் அப்படின்றது தோற்றி இருக்கும். இப்படி பர்வத்திரயமும் இப்படி சர்வ சேதன சம்ரக்ஷண சமர்த்தங்களா இருக்கும். பர்வத்திரயம் திருவடியாச்சு, அதே போல திருக்கையாச்சு, திருவாயாச்சு. இந்த மூன்றுமே எம்பெருமானுடைய திருமேனியுடைய 3 பாகமுமே அடுத்தவர்களுடைய சேதனர்களுடைய சம்ரட்சணத்துக்காக தான் இருக்கும். என்ன பண்ணா? திருவடியை கொண்டு தானே மேய்த்தான் பசுக்களெல்லாம், பசுக்களுடைய சம்ரட்சணமாக பண்ணாம. திருக்கையை கொண்டு என்ன பண்ணா? மறுபடியும் அதே ஆணிரே காத்தான், கோவர்தன உத்தரணம் பண்ணி. அது போல வெண்ணெய் உண்ட வாயன் அப்படின்னு இருக்கு. இந்த சந்தேகம் வரும், வாயக்கூண்டு என்ன ரட்சித்தான், என்ன ரட்சணம் பண்ணா வாயக்கூண்டு அப்படின்னு அடுத்தது சாதிக்கிறார். வாயக்கூண்டு ரட்சணம் பண்றது என்ன அப்படின்னா, ஏயத்தின் கூடல் உதிற்றும் நிறையும் மெய்த்ததும் அப்படின்னு இருக்கு. கேயத்தின் குடல் ஊதினானே, கேயத்தின் குடல் ஊதது ரட்சணமான. கேயத்தின் குடல் என்ன அர்த்தம்? இது வந்து திருவாய்மொழியில வருது, 6ஆம் வருது. ஏயஹா, ஏயம் அப்படின்ற சம்ஸ்கிருதம் பதம்னா கேய அப்படின்னு அர்த்தம். ஏயம்னா பாட்டு பாடுறது. எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, பாட்டு பாடுறது, எனக்கு பாட்டு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், பாட்டு பாடுறது அது கூட சுலபமா ஆயிடும். ஆனா அதே ராகத்துல வாசிக்கிறது அப்படின்றது இன்னும் கஷ்டம் அப்படின்றது மட்டும் தெரியும். ஆனா எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு பாட்டு பஞ்சரத்ன கீர்த்தனை அப்படின்னு சொல்லுவாரு, அதை வாசிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். எம்பெருமான் என்ன பண்ணான்னா, அந்த கேயத்தை, அந்த பாட்டையே புல்லாங்குடலால வாசிச்சான். அதுதான் ஆழ்வார் சாதிக்கிற கேய தீங்குடல் ஊதிற்றும் அப்படின்னு. சரி, இந்த தீங்குடல் ஊதினானே எதுக்காக? இறை மேய்த்ததும், பசுக்களை மேய்க்கிறதுக்காக தான் தீங்குடலே ஊதுறான். என்ன ஆகும்னா, அந்த பசுக்களுக்கு புல்லு கிடைக்கிறதோ கிடைக்காம போட்டோம், ஆனா எம்பெருமானுடைய திருக்குறள் ஓசையை கேட்டே வயிறு நிறைஞ்சிடும். ஆக தீங்குழல் உதிற்றும் ரட்சணத்துக்காக தான், இந்த பசுக்களை மேய்ப்பதற்காக தான் தீங்குழல் உதிற்றும் நிலை மேய்த்ததும். அதே போல நீருல கொண்ட திறங்கிளர்வாய், இதுவும் 6ஆம் திருவாய்மொழியில சாதிக்கக்கூடிய பாட்டு தான் நம்மாழ்வார் சாதிக்கிறார். நீருல கொண்ட திறம் கிளர்வாய், எம்பெருமான் உலகத்தை எல்லாம் உண்டா இல்லையா, அந்த திறம் அப்படின்னா பிரகாரம், வகை. எம்பெருமான் தான் உலகத்தையே உண்டான் அப்படின்றது அந்த வாயே காட்டி கொடுத்துருமா. திறன் கிளறுவாய் அப்படின்னு. வையமேழும் கண்டால் பிள்ளைவாயுள், அதான் அந்த மாதிரி காட்டி கொடுக்குமா அப்படின்னா யசோதையை கேட்டா தெரிஞ்சுடுமே. அதுதான் வையமேழும் கண்டாலே, வாய்க்குள்ளே வையமெழுத்தையும் கண்டாள் இல்லையா. ஆகையினால இப்ப என்ன ஆயிடுச்சு? முற்றுமுண்ட கண்டம் அப்படின்னு அமலநாதிபீரான ஆழ்வார் சாதிக்கிறார். அதெல்லாம் என்ன ஆச்சு? வாய் அப்படின்றதும் ரட்சணத்துக்கு உறுப்பானதுதான். எல்லாத்தையும் வயிற்றுல வச்சு ரட்சிக்கிறான். அதே போல தீங்குழல் ஊதி அந்த பசு கண்டுகளை ரட்சிக்கிறான் என்று. வாயிலும் வயிற்றிலும் வைத்தியரே நோக்குவது, நோக்குறது அப்படின்னா ரட்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் லோகத்துல அந்த வயிற்றுல வச்சு ரட்சிக்கிறான். அது வாய் வழியா தான் விழுங்கி ஆகணும் என்று இப்படி ரட்சணத்துக்காக எம்பெருமானுடைய பர்வத்திரயமும் இருக்கு. மேல கச்சினம் மேத்த கடனை கீழ் உற்ற திருமாலை பாடும். ஆசித்த ரட்சணத்துக்கு உறுப்பாய் அதி சுலபமான திருவடிகளுக்கு ஒக்கும்படியான, அதிலே ஊன்றி அடிபட்டு அடிசூட்டலாகும் அந்தாமும் என்னும்படி அரங்கமாலுக்கும் திருமாலையை பாடி திருவடிகளிலே சூட்டும். ஆசித்த ரட்சணத்துக்கு உறுப்பாய் கச்சினம் மேய்த்தான் ஆசித்த ரட்சணம். அது அதி சுலபமான திருவடிகள், கடலினை நம்மால் சேவிக்கக்கூடிய திருவடிகள், பெரிய பெருமானுடைய திருவடிகள். அதிலே அதுக்கு ஒக்கும்படியான, ஊற்ற அந்த திருவடிகளுக்கு ஒக்கும்படியான, அதிலே ஊன்றி அந்த திருவடிகளுக்கு கீழே நின்று கொண்டு, கச்சினம் மேய்த்த கடலினை கீழ் அப்படின்னு இருக்கு.
கச்சினமேத்த கடனை கீழ் அப்படின்னா அந்த கீழே நின்று கொண்டு அதுல ஊன்றி அடிபட்டு அடிசூட்டலாக மந்தாமம். இது திருவாரூரில் வரக்கூடிய பாட்டு. வாட்டமைப்புகள் வாமனனை குருகுஷடகோபன் அடிசூட்டலாக மந்தாமமே அப்படின்னு முடியாது. வாட்டமைப்புகள் வாமனனை இசை கூட்டி வஞ்சடகோபன் சொல் அமைப்பார்த்தோர் 1024 அடிசூட்டலாக மந்தாமமே அப்படின்னு ஆடி ஆடி அகம் கரைந்து 2 4 அநேகமா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த திருவாரூரி இந்த வரி இருக்கு அப்படின்றது இதனுடைய இந்த 10 பாட்டை பாடினவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, ராமனுடைய திருவடிகளுக்கு அடிசூட்டலாகும் அந்தாமம் அழகிய தாமம்னா புஷ்ப மாலை, அழகிய புஷ்ப மாலையை வாமனன் திருவடிகளுக்கு சூட்ட முடியும். அதான் 10 பாட்டினுடைய பலன். வாமனன் திருவடிகளுக்கு பூமாலை கிடைச்சாச்சு, பெரிய பெருமாள் திருவடிகளுக்கு பாமாலையே இங்க தொண்டரடிப்படி ஆழ்வா சாத்தர. அடிசூட்டலாகும் அந்தாமம் என்னும்படி அங்க வாமனனுக்கு இங்க அரங்கமாலுக்கும் திருமாலையை பாடி. அரங்கமாலுக்கு வாமனனுக்கு கிடைச்சா போதுமா, பெரிய பெருமாள் கிடைக்க வேணாமா? பாமாலையை இங்க தொண்டரடிப்படி ஆழ்வார் சாத்தரார். திருமாலையை பாடி திருவடிகளிலே சூட்டம். பூமாலைனா புரியுறது, பாமாலைன்னு ஒண்ணு இருக்கே அப்படின்றார். செய்ய சுடராடியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. முதலாழ்வார் சாதிச்சாரே சொல் மாலை, பாமாலை இருக்கே அப்படின்னு சாதிக்கிறார். சொல் மாலை என்ன கடவுளே பாடும் சீர் பாடுகைதானே இவருக்கு ஸ்ரீ ஆயிட்டு. சீர் அப்படின்னா சீர்மை, ஸ்ரீ ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா பாடுகிறது தான் ஏற்றம். எம்பெருமான் திருவடிகளில திருமாலை சமர்ப்பிக்கிறாரு, அதுதான் ஆழ்வாருடைய ஏற்றம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். மற்றொரு சீரும் உண்டு, ஆழ்வாருக்கு ஒரு சீர்மையும் இருக்கு. என்ன அப்படின்னா சீர்தொண்டரடிப்பொடி துளவத் தொண்டாய தொழிற்சீர் தொண்டரடிப்பொடியிலே. துளவத் தொண்டு திருக்குழாய் கைங்கரியம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ரீ ஆழ்வாருக்கு. அந்த கைங்கரிய ஸ்ரீயும் கொண்டவர் ஆழ்வார். துளவத் தொண்டாய தொழிற்சீர் தொண்டரடிப்பொடியிலே. தொண்டரடிப்பொடி எம்பெருமானை, தொண்டரடிப்பொடியான எம்பெருமான் அப்படின்னார். எம்பெருமான்னா யாரு? பெரிய பெருமானை தானே எம்பெருமான் அப்படின்னு சொல்லலாம் என்றால், பெரிய பெருமான் எம்பெருமான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு. எங்களுக்கு எம்பெருமான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான் அப்படின்னு சாதிக்கிறார். தொண்டரடிப்பொடி எம்பெருமான் அவருக்கு, யாருக்கு? அவருக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு. அரங்கநகர் எம்பிரான் என்னும்படி இலங்கையர்கோன் வழிபாடு செய் கோயில் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. எம்பெருமான் படி எழுந்திருடாயே அப்படின்னார் இல்லையா. அவருக்கு எம்பெருமான் யார் அப்படின்னா ராமபிரான், கண்ணன், பெரிய பெருமாள், இவாளா அவருக்கு எம்பெருமான். நமக்கு எம்பெருமான் யார் அப்படின்னா இங்கு அவர்கள் நம்பெருமான் தான் எம்பெருமான். இங்கு தொண்டரடிப்பொடி எம்பெருமானா இருக்கும். நமக்குலாம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான் எம்பெருமான். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சேஷபூதரான ஆகாரத்தாலே நமக்கு நாதராய் இருப்பர். நமக்கு எம்பெருமான். எம்பெருமான்னா என்ன? நம்மளுடைய சுவாமி. நமக்கு சுவாமி யாரு அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடியவராக இருக்கக்கூடிய திருநாமத்திலே தானே இருக்கு தொண்டர் அடிப்பொடி. ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடி தாமரைகளிலே பட்ட துகளாக இருக்கக்கூடியவர் ஆழ்வார். அப்படி சேஷபூதரான ஆழ்வார் நமக்கு நாதர், நமக்கு எம்பெருமான், நமக்கு அவர் தான் சுவாமியானவர். எப்போதும் இதே சொல். என்ன பண்ணார்? தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு அப்படின்னு நீங்க அரையர் சாதிக்கிறார் இல்லையா. நமக்கு எப்பவுமே தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருநாமம் தான் ஜப்தவியம், அதுதான் சொல்ல தகுந்தது. பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வார் என்ன பண்ணார்? எப்போதும் நீதே சொல் அப்படின்னு பெருமாள் விஷயத்துல சொன்னார். என்ன பண்ணாருன்னா கடைசி பாட்டு, பெரிய திருவந்தாதியுடைய கடைசி பாட்டு எப்போதும் நீதே சொல் அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு உபதேசம் பண்ணார். கார்கலந்த மேனியான், கைகலந்த வாழியான், பார்கலந்த வல்வயிற்றான், பாமனையான், சீர்கலந்த சொல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவார் இப்போது அப்படின்னார். நம்மளை பார்த்து கேட்டார், இந்த மாதிரி எம்பெருமானுடைய சரித்திரம் அழகா இருக்கு, இதை கொண்டு பாப்பத்தெல்லாம் போக்கிக்கணும், இது இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டார். நம்ம பதில் சொன்ன நிறைய இருக்கு எங்களுக்கு அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம். ஆழ்வார் சரி உங்களால திருத்தவே முடியாது அப்படின்னு விஷயம் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி என் மனசுக்கே நான் உபதேசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணார். இதான் கடைசி பாட்டுல இப்போதும் இன்னும் இனிச்சிருது நின்றாலும் எப்போதும் இதே சொல் என் நெஞ்சே அப்படின்னு. என்னுடைய நெஞ்சே நீயாவது நான் சொல்றபடிதாங்க நீ கேட்ப, நீ என்ன பண்ண அப்படின்னா இப்போதும் சரி இனி சிறிது நின்றாலும் இனிமேல் மேல் வரக்கூடிய காலத்திலும் சரி எப்பொழுதும் நீ இதே சொல்லு, பெருமாளை பத்தியே பேசுகின்ற அப்படின்னு சொன்னார் இல்லையா. அங்க ஆழ்வார் நெஞ்சுக்கு பெருமாளை பத்தியே பேசு அப்படின்னு சொன்னார். இங்க அரையர் தன் நெஞ்சுக்கு என்ன சொல்றார்? தொண்டரடிப்பொடி ஆழ்வாரையே பேசு, எப்போதும் நீதே சொல் என்கிறபடியே சர்வ காலத்திலும் அனுசந்தித்து போது. இத்தால் எப்போதும் சொல் அப்படின்றது இல்லையா. இத்தால் குரோர் நாம சதாச்சபே என்னும் அர்த்தம் சொல்லிற்று. குரோர் நாம, குருவினுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டும் அப்படின்ற அந்த சாஸ்திரார்த்தம் தான் இங்க எப்போதும் சொல் எப்போதும் பேசு அப்படின்றதுனால சொல்லப்படுறது என்று இப்படி தனியனுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். நாளைக்கும் வச்சுக்கலாம்.
நாளைக்கும் இதே நேரத்தில் வச்சுக்கலாம். இதே போல் சனி ஞாயிறு 2 நாள் 2:15 3 மணிக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு திவ்யபகவதத்தினுடைய அவதாரிக்கை அதை சேவிக்கிறதுக்கு அதை அனுபவிக்கலாம். நாளைக்கு 2:15 பார்க்கலாம். அடி வச்சு அடி